கொலைகாரர்கள் தானே இவர்கள். 3 இடத்துல துள்ள துடிக்க கொலை பண்ணாங்களா? இன்னொன்று, நம்மளுக்கு கஸ்டடி டார்ச்சர்லாம் கொலை வழக்கானாதான் நம்மளே பேசுகிறோம். இப்போ இன்னைக்கு இத்தனை சேனல் பேசுகிறோம். கொலையாகாம ஒருவேளை அவர் குத்துயிரும் கொலையுருமா இருந்து ஜிஹெச்ல வந்து ஒரு டயாலிசிஸ்க்கு அட்மிட் ஆயிருந்தாரு, இவ்வளோ ஆக்ஷன் நடந்திருக்குமா? பல்பீர் சிங்கை என்னங்க பண்ணோம்? நீங்க ஏதோ கையை உடைக்கிறதுக்குனே இங்க ஸ்பெஷலிஸ்ட்டுங்க இருக்கிறாங்களா? கையை உடைக்கணும்னா சென்ட் தாமஸ் மவுண்ட், பல்ல புடுங்கிறதுக்கும். எனக்கு ஒரு சிறைவாசி சொன்னாரு, என்னையே சென்ட் தாமஸ் மவுண்ட் கொண்டு போய் தான் கையை உடைச்சாங்கன்றாரு. இன்னொருத்தரும் அதே வார்த்தையை சொல்றேன். அப்ப சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்து அதுக்கான ஸ்பெஷலிஸ்டான இடமா இருக்கு. ராட்னம் கட்டினா உடைச்சனே. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம கேள்வி கேட்காம இருந்தது கூட இது தொடர்றதுக்கான காரணம். கிராம்ஷி தான் ஒரு விஷயம் சொல்லுவாரு, ஆண்டனியோ கிராம்ஷி. ஒரு எதிர்ப்பே வராத போது, ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்பே வரலன்னா அதை வந்து நாம ஏத்துக்கிட்டதா பொருள். அதனாலதான் வந்து ஒரு சின்ன எதிர்ப்பா இருந்தா கூட அதை நம்ம பதிவு செய்யணும், நாம பேசணும், நாம அதை குளோரிஃபை பண்ணக்கூடாது, நாம் அதை கொண்டாடக்கூடாது, அதை வந்து மீம்ஸ் போடக்கூடாது, அதை டெம்ப்ளேட் ஆக்கக்கூடாது, அவங்கள இழிவுபடுத்தக்கூடாது. அதாவது நீங்கள் ஒரு என்கவுண்டர் வழக்கின் போது தான் கேஜி கண்ணபிரான் சொன்னார், ஒரு ஓப்பன் கோர்ட்டில் சொன்ன விஷயம் அது. இவங்க சட்டத்தை மீறியவர்களாக இருக்கலாம், யாரு அந்த செத்தவங்க, அவங்க அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கலாம், ஆனால் சுட்டவங்க வந்து அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கிட்டாங்க.